உங்களோட தகுதி என்ன அப்படின்னு உணராத நபர்கள் கிட்ட, "நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா?" அப்படின்னு உங்கள அவங்க கிட்ட விளக்கி சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா, நம்ம எவ்வளோ விளக்கி சொன்னாலும் கூட, அத அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, எடுத்துக்கவும் மாட்டாங்க. ஏன்னா, அவங்க நம்மள ஒரு கண்ணோட்டத்துல வச்சு தான் பார்க்குறாங்க. அந்த பார்வையிலேருந்து ஒரு நூல் கூட அவங்க இறங்கி வரவே மாட்டாங்க. மாத்திக்கவும் முயற்சி செய்ய மாட்டாங்க. அதனால உங்களையும், உங்களோட உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட மட்டும் நேரத்த ஒதுக்குங்க. நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணி, அத தெரிஞ்சு, நம்ம மேல உரிமை எடுத்து ஒரு நபர் தட்டி கேட்டு, கோவப்பட்டு திட்டுறாங்க அப்படின்னும்போது, நம்ம அவங்கள வந்து தப்பா எடுத்துக்க கூடாது. திருப்பி அவங்க கிட்ட கோவத்த காட்டக்கூடாது. ஏன்னா, அன்பா பேசுறவங்கள விட, நம்ம மேல உரிமை எடுத்து பேசுறவங்களோட பேச்சுல உண்மைத்தன்மை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம, நம்ம எத்தன பேர் கூட பேசுறோம், பழகுறோம் அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. நமக்கு ஒண்ணுனா எத்தன பேர் வந்து நிக்கிறாங்க. நம்ம ஏதாவது தப்பு பண்ணுனா, நம்மள தட்டி கேட்கறதுக்குன்னு அட்லீஸ்ட் ஒருத்தர்னாவது இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். வெளிப்படையா இருக்கிறவங்கள விட வேஷம் போடுறவங்களுக்கு தான் இந்த உலகத்துல மதிப்பு அதிகம். ஏன்னா, யாரோ ஒருத்தவங்க நமக்கு தெரியாம பின்னாடி சொன்ன பொய்ய ரொம்ப சுலபமா நம்பிர்றாங்க. நம்ம ஒரு உண்மைய சொன்னா அதுக்கு 1000 சத்தியம் வேண்டியிருக்கு. 1000 சாட்சிகள கூப்பிட வேண்டியதா இருக்கு. இருக்கட்டும், இந்த உறவு வேணும், இந்த நட்ப நம்ம தொடரணும் அப்படின்றதுக்காக, அந்த நபருக்காக நம்ம பொய்ய பேசி தக்க சமயத்துல அவமானப்படுறத விட, உண்மைய சொல்லி தனிமையில இருக்கிறது எவ்வளவோ மேல். ஒரு குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ஆணோ இல்ல பெண்ணோ, அந்த வேலையில இருக்கும்போது அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து சரியான நேரத்துல கிடைக்கும். அன்பு, பாசம், அக்கறை, மரியாதையும் உட்பட தான். அதுவே அவங்களோட சூழல் சரியில்லாம அவங்க கிட்ட வேலையும் இல்ல, பணமும் இல்ல அப்படின்னும்போது, சரியான விஷயங்கள சொன்னாலோ, செஞ்சாலோ அது மத்தவங்க பார்வையில தப்பா தான் தெரியும். புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான சூழல்ல நீங்களும் இருந்திருக்கிறீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க.